ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்மளோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டு நமக்கு அப்பப்ப வந்துருது. ஏன்னா வாழ்க்கையில சில நேரங்கள்ல வர்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரோ, ஆண்டவர் நம்மள இந்த துக்கத்துல விட்டுட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. வேதத்துல இதுக்கு ஒரு நிகரான ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அப்படிங்கிற அந்த 3 பேர் வந்து அந்த ராஜா நிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்காததுனால அவங்கள இம்மீடியட்டா கொண்டு போய் அக்னி சூளையில போட சொல்றாரு ராஜா. ஸோ ராஜா அப்படி போடும்போது இவங்க 3 பேர் உள்ள போறாங்க. அதே நேரத்துல இவங்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாம அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. ஸோ என்னது இவங்களுக்கு எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லி ராஜா போய் அவங்களுக்கு என்னதான் நடக்குது உள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது அந்த 3 பேரோட சேர்ந்து 4வதாக ஒரு நபர் நடந்து கொண்டிருக்கிறதையும் அவர் சொல்றாரு. ஸோ இந்த 3 பேருக்கும் இந்த 4வது மனுஷன் யாருன்னு தெரியல. ஆனா அந்த ராஜாவுக்கு மட்டும் கரெக்டா தெரியுது. இவங்க வெளியே வரும்போது அந்த 4வது மனுஷன் மறைஞ்சிடுறாரு. இந்த 3 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ தேவப்பிள்ளையே, நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலையில, துக்கமான சூழ்நிலையில நம்ம ஒரு அக்கினி சூளை போன்ற ஒரு சோதனைக்குள்ள நம்ம போகும்போது, தேவனுக்காக நீங்க சாட்சியா நிற்கும் போது, இல்லைன்னா தேவனுக்காக நீங்க எழுந்து பிரகாசிக்கிற நேரத்துல சில நேரங்கள்ல நமக்கு எதிராக வர்றவங்க நம்மளை அக்னி சூளை போன்ற பெரிய கஷ்டங்களோட நம்ம நடத்த முடியும். அந்த நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ சொல்லும்போது கூட கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த போன்ற ஒரு தைரியமான ஒரு விசுவாசமான ஜீவியத்தை நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாரு. நம்மளை சரியான பாதையில் நடத்துவார். நம்ம அவருக்காக சாட்சியா நிற்கும் போது அவர் நம்மளோட வந்து அந்த கஷ்டங்கள் நடுவுல நம்மளை தாங்குறாரு. அவர் தாங்குறது மட்டும் இல்ல, இந்த யாரால நமக்கு அந்த கஷ்டங்கள் இல்லைன்னா வந்து அந்த அக்னி சூளையான போன்ற சூழ்நிலைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறதோ அவங்களுக்கும் கண்கூடா காட்டுவாரு. ஸோ ஆண்டவர் உங்க கூட இருக்காரு, உங்க கர்த்தர் உங்களோட இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க வாயிலேயே சொல்ல வைப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சாட்சியை நம்ம பெறதுக்கு நம்ம இந்த அக்னி சூளை போன்ற சோதனைகள் வழியா போக வேண்டியிருக்கு. அப்படி போகும்போது கர்த்தர் நமக்கு மட்டுமல்ல, நமக்கு ஒருவேளை தேவன் நம்மளோடு இருக்கிறது தெரியாம இருக்கலாம். ஆனால் நம்மளை சுத்தில இருக்கிறவங்க, நம்மளை நிந்திக்கிறவங்க, நம்மளை தூஷிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவன் நம்மளோடு இருக்கிறதையும், தேவனுக்கு ஒரு ஏற்படுகிற ஒரு பயத்தையும் அவங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ நீங்க அக்னி சூளையை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மளோடு இருக்காருங்கிற தைரியத்துல இருங்க. கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார்.